என்ன நீ பேசிட்டீங்களா? உங்க காலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கீழே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காம. இது தெரியாம மண்டை பிச்சுக்குதுன்றதுனால வெயிட் பண்றேன். அவன் வரவே இல்லை. நேற்று நைட் 2 மணி வரைக்கும் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கான். என்ன நீ சொல்றீங்க? யூபியில் புதுசாக ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா சொன்னால அதுக்கான மீட்டிங் அந்த கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணியிருக்கான், மெயிலும் பண்ணியிருக்கான் இவனுக்கு. ஸோ அவன் வரவே இல்லை. இவன் ஃபோன் பண்ணியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அவன் அந்த மெயில் இவனுக்கு அமிச்சோ வச்சிருக்கான். அப்புறம் அவன் 2 மணி வரைக்கும் அங்கே இருந்தா அப்புறம் இப்படி இங்கே வந்துட்டு திருப்பி அவன் ஊருக்கு வர முடியும்? நீ வேற வீடியோ காலில் பார்த்தேன்றியே. ஆமா நீ அப்ப நிஜமாவே அது என் கனவாதான் இருக்குமோ? ஆனா நிச்சயமா இப்படி ஒரு கனவை என் வாழ்க்கையில நான் கண்டது இல்லை நீ. இவ்வளோ ரியலா இருந்துச்சு. என்னால இப்ப வரைக்கும் அது கனவுன்ட்டு வெளியே வரவே முடியல. இவ்வளோ ப்ரூஃப் இருக்கு, என்ன இதுக்குள்ள ஒருத்ததுதான் இருந்தாலும் இவ்வளவு ப்ரூஃப் இருக்குல்ல, நம்புறேன். உம்முன்னு இருக்காரு. இதே யோசிச்சுக்கிட்டு எல்லாரும் அப்புறம் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கேஷுவலா விட்டுரு, அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மூர்த்தி கேட்டுக்கலாம். இதுக்கு மேல உனக்கு ப்ரூஃப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்லதான் இல்லை, அவர் அதுக்கப்புறம் வந்திருக்க முடியாது. நம்புறேன். இருக்குத்தனமாயிட்டம் போல. கனவு நல்லாதான் இருந்துச்சு. நல்லா இருக்கு போல இருக்கே. என் புருஷன் கூட தானே நல்லாதான் இருந்துச்சு. இதுன்னு என்ன விட்ட? என்ஜாய் பண்ணுங்க. நிச்சயதான் பண்றீங்கன்னா கனவுல கூட கவிட்டு வைக்கிறது இல்ல. நடத்துங்க. ஆமா அப்படிதான். உங்களுக்கு என்ன பொறாம? சந்தோஷமா இருந்தா சந்தோஷம் தான். நல்லா இருங்க. அத்தியோட அம்மாக்கு பொறாமையா? இப்பதான் அவன் கண்ணுக்கு தெரியறான். அப்படி இல்ல, அவன் எப்பவுமே என் கண்ணுக்கு தெரியுவான். வருத்தமா அவன் கிட்ட பேச மனசு வரல. குழப்பத்தோட இப்ப ஹாப்பியா இருக்கேன், அதான் பேசுறேன். அவனை சுத்தி ஹாப்பினஸ் மட்டும் தான் இருக்கணும். நடத்துங்க. நடத்துறோங்க. போய் சாமிக்கு ஒரு வேலையை பாருங்க. மந்திரி சேர் கூட்டு வந்து விட்டுருக்காங்க. அண்ணி கோயில்ல மயிலர்கள் அடி வாங்கிட்டு தான் வந்துருக்கீங்க போல. ஆமா சரி, போய் கீழே போயிட்டு நல்லா பேசு. எல்லாம் அவங்க என்ன யோசிப்பாங்க. ஆமா, இல்லைன்னா இந்த குழுவும் மண்டை பிச்சுக்கும். அங்க இருந்து எல்லாம் வந்துருவாங்க. இப்பவே சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி இருந்தாலும். அதனால நார்மலா ஆயிடுவேன். சரி, போய் சாமிக்கு ஒரு வேலையை பார்த்து நல்லா சாப்பிடு. சரி, நாங்க சாப்பிட்றது இருக்கட்டும். நீங்க நல்லா சாப்பிடுங்க, இளநீர் குடிங்க, ரெஸ்ட் எடுங்க. ஓகே, கொஞ்சமா வாக் பண்ணுங்க. ஓகே நத்து, எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிடுறேன். ஓகே, பாய். நாளைக்கு பண்றேன் குட்டிப்பா, நாளைக்கு பண்றேன். பாய். அவனும் சொல்லிட்டான். ஓகே, டாட்டா. 2 பேருக்கும் டாட்டா. மிஸ் யூ 2 பேரும். சீக்கிரம் வந்துருங்க. லவ் யூ. We too love you. We too miss you. என்னடா பட்டு, அவனை அவங்க அத்தை ரொம்ப மிஸ் பண்றானா? சீக்கிரமா வந்துடும். ஓகே, பாய். பக்கத்துல வச்சு சாப்பிட்ற என்ன? வேற ஒண்ணுல சாப்பிடலாம். ரவுண்ட் டிசைன் எங்க வீட்டுல எப்படி வைப்போம் அப்படி வச்ச என்ன? வீட்டுல 3 இலை இப்படிதான் போடுவீங்க. 3 இலையும் ஒன்னா போட்டுட்டேன். பாருங்க விடு, அவங்க அண்ணனுக்கு அழகா போட்டால, அதனால அவன் சொல்றான். அவங்க கல்யாணத்துக்கு போட்டா நான் பையன் தான் போடணும். எனக்கு 3 சோறு இலையில வைக்க சொன்னீங்கன்னா வைக்க தெரியும். இது மாதிரிலாம் பண்ண தெரியாதுமா. சரி விட்றா, பாத்துக்கலாம். இதுல வாய் வேற சித்தப்பா. என்ன எக்ஸ்பர்ட் மாதிரி வாய் தெரியுமா? காலையில ஒரு ஓரமா உட்காந்து வா அப்படி. வாங்க போலாம். நான் பொண்ணு காலையில இருந்து உண்மையில இப்பதான் பேச ஆரம்பிச்சான்னு நினைச்சேன். அதுக்குள்ளே பத்தியா என் மச்சின் ஞாபகத்தை விட்டுருச்சு. பாருங்கம்மா, இந்த பொண்ணு நோன் நினைத்து வர மாட்டேங்குது. சரி வாங்க சாப்பிடலாம். சரிங்க. சாமி கூப்பிட்டு கதை பேசலாம் பார்த்தா அவங்க 2 பேரும் போயிட்டு வராங்க. சரி நாயர்ல, அதான் வந்திருக்காங்க ஊருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களும். சரி அதான் போய் சுத்தட்டும். சாமி கும்பிட்டுட்டாங்களா? அதெல்லாம் கூப்பிட்டுட்டாங்களா? ஆமா, சம்மந்தி 2 பேரும் அவ்வளவு சீரியஸா பேசுனீங்க, என்ன கதை? அது என்னன்னு தெரியலங்க. எழுந்ததுலேருந்து அது மாதிரி குழப்பமா உட்காந்துட்டு இருந்தானா. என்ன கதை? யார் கதை போகுது? யாரு? திவ்யாமா தான். ஏன் போட்டுட்டியா? ஆயா என்னவா? எதுவும் சரியா சொல்லலையா. ஒரு பிரம்மபுச்ச மாதிரி உட்காந்துருந்தாலும் 1 மணி நேரம். யார்கிட்டயும் பேசல, எதுவும் பண்ணல. அப்புறம் போய் குளிமானா போயிட்டு வந்து குளிச்சு பாதிமா உட்காந்துருந்தாலும் எதையும் பறி கொடுத்த மாதிரி எதையும் யோசிச்சுட்டே இருந்தாலும். அதில் புருஷனை மிஸ் பண்றாளோ? அப்படிதான் இருக்குமோ? அப்படிலாம் இல்லடா, கனவு கண்டிருக்கா போல. ஆனா சொல்லிட்டாலே அவ. ஐயோ, அவன் நம்பிட்டா. மத்தவங்க என்ன கண்ணுவா? அதெல்லாம் அவ சொல்லல. என்னவோ கேட்டாலாமே. ஐயோ, சொல்லி சிரிச்சிருந்தாங்க. கனவுல கனவு மாதிரியே தெரியல, நிஜமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கா போல. என்ன நடந்துதான்? அதான் சொல்ல மாட்டேன். அச்சோ, நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோ? ஆனா அவர்கிட்ட சொல்ல முடியல. சொல்லாம குழம்பிருக்கா போல. என்னமோ இருக்கிற கனவு நிஜமா குழப்பமா இருக்கு. இல்லை மேடம், காலையிலேயே ஃபோன் பண்ணாங்க. அந்த செக்கிங்க போட்டுமோ உங்களுக்கு நம்பிக்கை வரல போல. சரி கேட்கும். என்னதான் சொன்னாலும் யோசிக்கிறானா, தனியா உட்காந்து குழந்தைங்க இருக்கானா, என்னென்னவோ பண்ணி வந்தாலும் கொஞ்ச நேரமா.
நீ வந்திருக்கணும் போல இருக்கேன், என் குழந்தைக்குன்னு சொல்ற அளவுக்கு. ஃபோன் கூட பேச இருங்க, சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அவங்களே பண்ணுவாங்க. கும்பிட்டாங்கன்னு சொன்னீங்க அத்தை. சாமி கும்பிட்டாங்க, யாரும் சாப்பிடல, காக்க வச்சுட்டு உட்காந்து வராங்க. எல்லாம் பசிக்கல சொல்லவே, அதெல்லாம் அப்புறமா சாப்பிட்டு பண்ணுவாங்க, அதுக்கு சொன்னேன். அப்படி எனக்கு கனவு வந்துச்சு. கோயிலுக்கு கூட்டு போக சொல்லு. அதெல்லாம் பேத்தியை காலையில் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு ஆச்சனை கோயிலுக்கு கூட்டு போயிட்டு ஒரு மந்திரிச்சா கூட்டு வந்திருக்காங்க. அடக்கடவுளே, என் பொண்டாட்டி கடைசியில் மந்திரிச்சா கூட்டு வந்துருக்கீங்க. இந்த அளவுக்கு குழப்பத்துல இருக்கா? அப்படி என்ன கனவு பண்ணிட்டா தெரியல, அதனால திருஷ்டியா இருக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணு இருக்கணும், பாத்துக்கலாம். சரிங்க, பாத்துக்கலாம். உண்மைதானே சொல்றது, ரொம்ப பயந்தானே சொல்ல, வீட்டுக்கு பார்த்துட்டு வந்துடுறேன். ஆமாம்மா, நானும் அப்போ போயிட்டு வந்துடும். அவள்லாம் இல்ல, அவளே ஃபோன் பண்ணுவா, பேசுங்க. சரிம்மா. திருப்பி அதை யோசிக்கலையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? உங்க மாமாவும் உங்க தாத்தாவும் கிளம்பி வரணும் கொடுத்துருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் பேசிட்டேன்னு. அப்புறம் ஏன் வருத்தமா இருக்க? வருத்தமாலாம் இல்லைம்மா, ஒரு மாதிரி குழப்பமா இருக்கேம்மா. எனக்கு அது கனவு மாதிரியே இல்லைம்மா. என்ன சொன்னாதானடா எங்களுக்கும் புரியும். எப்படி சொல்லுவேன்? அவர் வந்த மாதிரி இருந்துச்சு, அவர் கூட நான் படுத்துட்டு இருந்தேன், புலம்பிட்டு இருந்தேன், அவர் கட்டிப்பிடிச்சு தூங்க. நான் சொல்ல முடியும்? இதெல்லாம் சொன்னா கேவலமா இருக்காது, இவ்வளவு கேவலமா கற்பனை பண்றேன்ட்டு. அதுதான்மா ஞாபகம் வரல, ஒரு மாதிரி கிளான்ஸா இருக்குமா, அதான். இந்த கதையெல்லாம் தூக்கி போடுங்க. அதான் அவளே மறந்து இது பண்ணிட்டோம். இன்னொரு பயமான தாதா கூட பார்த்துக்கோ. பயம்லாம் இல்லை, அது கனவா நிச்சயமா தெளியத்துக்கு தான் குழப்பமா இருந்துச்சு, வேற ஒண்ணும் இல்லை. அது கனவுன்னு இப்ப நானே ஒத்துக்கிறேன். அப்ப என்ன தங்கம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன என்ன ஃபோன் பண்ணிட்டு என்ன சொல்லணும்? கோயிலுக்கு போய் மந்திரிச்சிட்டு வந்தீங்களாமே, அதை என்னன்னு கேட்டேன். சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன். இது? ஒன்னும் இல்லையே. சொல்லக்கூடாது சொன்னியா? ஏன் ஏன் எனக்குலாம் தெரியக்கூடாது? பாஸ்மாவை கேட்டீங்க, இப்படி ஓட்டுறீங்க. வாசமா பக்கத்துல வந்து கேட்குமா? வேண்டாம் சாமி, வேண்டாம். ஆல்ரெடி பல குழப்பத்துல இருந்து இப்பதான் தெரிஞ்சிருக்கேன். என்ன கனவு கண்ட? ஒரு பேய் வந்துச்சு, அதான். பாவி, நான் வந்து உனக்கு பேய் வந்ததா? ஐயா, பேய் வந்து என்ன பண்ணுச்சு? இவருக்கும் படலையே. வந்து டென்ஷன் ஆயிருப்பாரு. ஓ, பிச்சுக்க வைக்கிறானே. நம்ம தெளிவா இருப்போம், இவன் வரல, அவ்வளவுதான். அது கனவுதான், கனவு அப்படிதான், ரியல் மாதிரி தெரியும், அவ்வளவுதான். அது ஒரு மெத். மறந்துடு. நீங்க நான் கிட்ட நீ மட்டும் பேசிக்கிட்டு இருக்க. ஒன்றும் இல்லப்பா, அது ஒரு வேண்டாத கனவு, விடுங்க. உங்களதான் கனவு கண்டன். சரி, காலையிலத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணி வந்தீங்களான்னு கேட்டேன். வீடியோ கால் பண்ணி செக்லாம் பண்ணா, அது என்ன கதை? தூக்கத்தில் வந்ததுனால இப்போ சரியா பேச முடியல. என்ன சொல்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மா கேட்டேன். அவன் மீட்டிங் முடிச்சுட்டு டயர்டா தூங்குறான், அவனுக்கு ஃபோன் பண்ணி எழுப்பி சும்மா பேத்திருக்கா. என்ன, நான் ஃபோன் பண்ணல, என்ன தப்பு? சரி, இப்ப நான் பணம் பிடிக்கல, வைங்க. என்ன என்ன கேட்ட? ஒன்றும் இல்லை, சும்மா செக் பண்ணேன், அவங்க எங்கன்னா இருக்கீங்களா இல்லை வேற யார் வீட்டுனா போயிட்டீங்களான்னு. இப்போதானே உனக்கு என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சான்ஸ் கிடைச்சா யார் ரூமுக்கு வேணாலும் போவீங்கன்னு தெரியுது. ஏய், மறுபடியும் அந்த கதைய அந்த பெட்ரூம்ல தானே இருக்கீங்க. தெரியாம இருந்துட்டு. அந்த பெட்ரூம்லயே தூங்குவாராம், அந்த பெட்ரூம்லயே இருப்பாராம். அம்மா சொல்லுது, நம்ம தானே இருப்போம் இந்த ரூம்ல. வேண்டாம், நீங்க எதெல்லாம் நினைச்சிருக்கீங்களோ. சரி, அங்க வந்தனா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற டென்ஷன் இப்படி சொல்றப்ப என்ன கிளம்பி வர? உனக்கு அதான் சந்தேகம். ஆல்ரெடி வந்தீங்களா எனக்கு புரியல, புதுசா வேற. வேணாம் சாமி, வேணாம், நீங்க அங்கேயே இருங்க. உங்க வீட்டுல நீங்க சந்தோஷமா குதுகலிங்க. சரி, மீட்டிங் எப்படி போச்சு? நல்லா போச்சு. சைன் போட்டு இது பண்ணியாச்சு. மீட்டிங் எவ்வளவு நேரம் போச்சு? எத்தனை மணி வரைக்கும்? செக் பண்றப்ப ஏன் நான் சொல்லுமா? நான் அதை மூச்சு கட்டிட்டு இருக்கிய, அப்புறம் என்ன? இன்னும் முஞ்ச கட்டினா சொல்ல மாட்டீங்க. ஆமா. சரி, உண்மையா தான் கேட்குறேன், சொல்லுங்க. மூச்சிலாது கடுப்பு, செம்ம டயர்டு நைட்டு ஃபுல்லா. சாரி, தெரியாம எழுப்பிட்டேன், எனக்கு அது ஞாபகம் இல்லை. அந்த மீட்டிங்காலதான் நமக்கு கால் பண்ணல, அதை மறந்துட்டோமே. தெரியாம போட்டு குழம்பி அவரை எழுப்பி விட்டோம். அப்போ தூங்குங்க. பேசுறதே கொஞ்ச நேரம். பரவாயில்ல, நான் வேற எழுப்பி விட்டுட்டேன். சாப்பிட்டீங்களா? நாளா நல்லா தான் சாப்பிட்டேன், நீ தான் சாப்பிடணும்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. இல்லப்பா, சாப்பிட்டேன். இவ்வளோ தானே இருக்கா? அதெல்லாம் பக்காவா? நைட் வந்து கால் போடுறேன். என்ன சொன்னீங்க? இல்லைம்மா, கொஞ்சம் டயர்டாக இருக்கு, தூங்கணும் போல இருக்கு. தூங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தெரியாம எழுப்பி விட்டேன், தூங்க. பாய். பாய்டாப்பா. பாய்டம்மா. குட்டியூரா, இன்னைக்கும் வருவியா? அப்புறம் வந்துச்சானா அது. இன்னைக்கும் வந்தீங்கன்னா நல்லா இருக்குமே.
அவர்கிட்ட இப்ப பேச முடியாததெல்லாம் உன்கிட்ட பேசுறதும் நல்லாதான் இருக்கு. ஓ, இப்படி தூக்கம் வருது. நேற்று நல்லா தானே தூங்குனேன். சரி வீரா, கனவுல பாப்பா. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். வந்து படுத்துக்கோ. 5 மணில வர வேண்டியதாக இருந்துச்சு. பரவாயில்ல, தூங்கிட்டான். அதுக்கு என்ன போலும் போகிறோம். இப்போவே நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பேசுவோம், பேசி சமாளிப்போம். வேறு வழி. பார்த்தியா பொம்மை இப்படி பிடிச்சிக்கிட்டு தூங்குறதா? நம்மளால பிடிச்சிக்கிட்டு தூங்க வராது. நம்மளால தள்ளி போயிடணும். பொம்மை மேலே இருக்க அளவு கூட நம்ம மேலே இல்லைப்பா. சரி சரிப்பா, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களால் புரிஞ்சுருக்குதா? கனவுல என்ன ஓடி போயிடுவேன். கை இருக்க பிடிச்சி வச்சிருக்கீங்க. நானும் அவனை ஃபஸ்ட்டு பிடிச்சா, நீ தான் அதை ஃபஸ்ட்டு பிடிச்சா. பிடிச்சதுக்காம பதில் நான் பிடிச்சிருக்கேன். அதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை? ஆமா, நீங்க இப்படி வர்றீங்க. எனக்கு நீங்க நிஜமா பொய்யா தெரியாம இன்னைக்கு மதியம் வரைக்கும் தலை பிச்சுக்கிட்டேன். நான் தான் சொன்னேனே. நீங்க சொன்னீங்க, இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை வரல. அப்புறம் அப்புறம் என்ன, நம்பிட்டேன். அப்போ இப்போ குட்டி வீரா நம்புற? நம்புறேன். சரி, ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நான் யாரு? யாருன்னா? நான் யாரு? வீரா, அப்படித்தானே கேக்குறீங்க? சரி, அப்படிதான் கேட்கணும்னு வச்சுக்கோ. ஓகே. எனக்கா? புருஷன்? ஏன்? நான் என்ன அடுத்த கேள்வி கேட்க போறேன். நடுவில் நீ ஏன் ஏன்ற? கனவுல கொடுத்துட்டுங்க. சரி, தெரியல. கொஞ்சம் ஏன்? இரு. చెప్పు. வீரா தானே? வீரா என்ன பண்ணுவானோ தானே பண்ணோம். வீரா அப்படின்னா? வீரானா அவன் என்ன பண்ணுவானோ பண்ணலாம்ல. பண்ணலாம். அப்போ அதுக்கு திட்டம் கிடைக்காது. இதெல்லாம் கிடைக்காதா? ஏன்? வீரா என்ன பண்ணுவானோ அதை நான் பண்ண திட்டம் கிடைக்குமா கிடைக்காதா? யார்கிட்ட இருந்து? உங்ககிட்ட தான். இப்போ நான் வீரா உனக்கு மட்டும் தான் வீரா தெரியுறேன். ஓகே, டென்ஷன் வேண்டாம். கிடைக்காது. பண்ணலாம். என்னது? ஸ்கூலில் போகிறதான். கொன்றுவேன். எனக்கு இந்த வீர கூட பேசதான் பிடிச்சிருக்கு. இது மனசுல இருக்கிறதுல ஓப்பனா பேச முடியுதுல்ல, அதனால பேசதான் பிடிச்சிருக்கு. வீரா அமைதியாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதெல்லாம் பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. நீ பேசுவியா? வீரா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவானா? அப்படித்தானே சொல்ல போறீங்க? கொன்றுவேன். நிச்சயமா தான். நான் ஒன்றும் பண்ணல. உன்னை பேச விடாம ஒரு ஸ்டெப்லாம் பண்ணவே மாட்டேன். வேண்டாம், அடி வாங்காதீங்க. எனக்கு இந்த கனவே வேண்டாம். கனவுல கூட நம்புவியாமா நீ? இன்னும் பேச வேணாம்னு சொல்லல. ஸோ பேசு, அது என் காது கேட்கும். ஆனால் ஏன் கைத்தோம்? போதும். என்ன ரொம்ப பண்ணுறீங்க? சின்னதாக ஒரு கறி தானே. புரிஞ்சு. புரிஞ்சு இல்லை? புரிஞ்சு. அப்போ திட்டு கிடைக்காது. கனவு தான். கிடைக்காது. லவ் யூ. லவ் யூ டூ. இன்னைக்கு குட் நைட் சொல்லிட்டு தூங்கிட்டாரு, டயர்டா இருக்குன்னு. பாவம்ல, அவருக்கு பேச்சு துணைக்கே ஆள் இருக்காது. பேச்சு தனிக்க ஆள் இருக்காது. எங்க அண்ணனையாவது அனுப்பிச்சு வச்சிருக்கலாம். உங்க சித்தப்பா கூட தான் பேசுவாரு தான். இருந்தாலும் அவர் புலம்பணும்னா அது என் அண்ணன் கிட்ட மட்டும் தானே முடியும். அப்போ தெரியுது உனக்கிட்ட மட்டும் தான் புலம்புன்னு. என்னையும் அண்ணனை விட்ட வேற யார்கிட்ட புலம்புவாரு? உலகத்திலேயே புலம்புறது 4 பேர்கிட்ட. ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் டீசெண்டா புலம்புவாரு, அது அவங்க தாத்தா. ஓவரா புலம்புறது என்னை விட என் அண்ணன் கிட்ட தான். அதுக்கப்புறம் நானே என் நிஷாந்த் அண்ணா, அவ்வளவுதானே. புலம்ப வைக்கிறது யாரு? சரி, நான் தான் ஒத்துக்கிட்டால கல்யாணத்துக்கு அப்புறம் புலம்புறமா நடந்துக்க மாட்டேன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியே பிடிச்சி வச்சுக்கிறேன். அப்படியே? ஆமா, 24/7 இப்படியே. யாரு நீங்க பிடிச்சி வச்சுப்பீங்க? இப்போ மட்டும் ஒரு ஓட்டம் எழுந்துக்கிட்டோம், காலை உடச்சி வச்சிருவேன். உடச்சிருவேன்? ஆமா, காலை உடச்சிட்டு நகர முடியாதுல்ல. அப்புறம் நான் தானே பார்த்துக்கணும், அப்படி பார்த்துப்பேன். கால் உடச்சாலும் கிட்ட வச்சுப்பீங்க? ம் இல்லை, அவன் தான் கூட இருக்குன்றான். அப்புறம் எதுக்கு காலை உடைக்கணும்? நகர்ந்தாதான், நகர்லினாலாம் உடைக்க மாட்டேன். எக்ஸ்கியூஸ் கேட்டு கிளம்புனா உடச்சிருவீங்க? அதெல்லாம் தெளிவா. இல்லை, இத்தனை நாள் நீங்க தள்ளி தள்ளி போனீங்களா? உங்க கால் எத்தனை வாட்டியும் உடைக்கணும்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அந்த உரிமை. அதுக்கப்புறம் போனா உடைக்க சொல்லுங்க, நானும் வேண்டான்னு சொல்லலையே. அந்த ஆப்ஷன் எனக்கும் இருக்கு. பொண்ணு தானே, நம்ப மாட்டேன். ஆனா அந்த வயப்புல போச்சு, உடச்சி வச்சிருவேன். என்ன பால்ல பேதி மந்திரி கலந்து கொடுத்துருவேன்.
பேச்சு கேட்காம விட்டு போன பிள்ளை பழி வாங்குவீங்க. ஆமா. ஐயோ இது எப்படி சொல்லுன்னு தெரியும் அவங்ககிட்ட. நான் மாட்டேன் தெரிஞ்சா தான் உன்கிட்ட சொல்றேன். கூடுன்றா அப்பா விடவே மாட்டலாம். அதையும் பார்க்குறேன். கேட்க நல்லா இருக்கு. என்ன ஸ்டார்ட் பண்ணாலே போதும் வரும். நிஜத்துல இது கனவுல வராது. இப்போ கனவுல தடை இருக்காது. இருக்காது. அப்போ எதுக்குமே தடை இருக்காதா? கொன்றுவேன். கனவு தானே, அதான் கேட்டேன். தெரியல, கனவுலையும் பயம் வந்துச்சுன்னா நீங்க தடை இல்லாம கொடுக்கறதையே தடுக்காம இருந்தாலே ஓகே தான் கனவுல. கனவுல எதுக்கும் தடை இல்லப்பா. பாரா அவனை விட போய் எனக்கு தான் இருக்குன்ற. அது இப்ப வரைக்கும் தான். இப்போ வரைக்கும்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கிடையாதுன்னு சொல்ல வரேன். எனக்குமே கிடையாது. உனக்கு தான் கிடையாது, அவருக்கு உண்டு. நல்லா தான் இருக்கு இதுவும். சரி யூ கண்டினியூ. நானே வழி பார்க்குறேன். பண்ணணும். நீ பேசு, நான் கேட்குறேன். ஓகே.